என்ன இது? என்ன இது? சரக்கு மாதிரி இல்லாம காஃபி டிகாஷன் மாதிரி. ஏய் நந்தினி, நந்தினி, நந்தினி இங்க வா. வரேன் சார். சார் கூப்பிட்டீங்களா சார்? என்ன இது? இதுல இருந்து சரக்குலாம் எங்க? ஐயோ, நான் குடிக்கலையே. என்னது? எனக்கு தெரியாது சார். தெரியாது? அப்புறம் இதுல காஃபி டிகாஷன்லாம் மாத்தி ஊத்தி வச்சது யாரு? எனக்கு எப்படி சார் தெரியும்? எனக்கு தெரியாது சார். காலையில என்ன டென்ஷன் பண்றதுக்காக வந்திருக்கியா? முதல்ல உன்னை யார் எனக்கு காஃபி எல்லாம் கொண்டு வர சொன்னது? உன் வேலையை மட்டும் நீ பார்க்க வேண்டியதானே? இந்த வேலையெல்லாம் பார்க்கிறதுக்கு வீட்டுல மத்தவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. கல்யாணம் ஐயா. ஏய் கல்யாணம், இந்த வந்துட்டு இருக்கேன் ஐயா. ஏய் கல்யாணம், காலையில எனக்கு காஃபி கொடுக்கணும்னு தெரியாதா? அதை விட உனக்கு வேற என்ன முக்கியமான வேலை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. நீ வேற ஏதோ வேலை இருக்குன்னு இவ சொன்னா? ஆகா, மாட்ட வச்சுட்டாப்லையே. அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சியா? இத பார் கல்யாணம் ஐயா, இனிமே என்னைக்குமே நீதான் எனக்கு காஃபி கொண்டு வரணும், புரியுதா? அத வேற யாரையும் செய்ய விட கூடாது. சரிங்கய்யா. வந்துட்டாங்க காலையே. உனக்கு சந்தோஷமா? என்ன என்ன பண்ணுது இந்த புள்ள? சொல்லுத கேளுத. என்ன பண்ணுது இந்த புள்ள? மூடியான திறக்கிறாப்ல. ஆத்தாடி, பச்சை தண்ணி சிரிக்கி ஊத்துனா பாரன் சக்க ஊத்தி இருக்காப்லையே. ஐயோ வந்துடும். யாத்தா நந்தினி, ஐயோ சொல்றது கேளுதாயே. நாளுக்கு நாள் பிரச்சனையை உருவாக்கிட்டே இருக்காப்லையே. ஐயோ கல்யாணம், இவங்களுக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு நம்ம பொழப்பு நாரி போகும் இருக்கு. நீ முதல்ல ஊத்துறன்னு பாட்டு, நான் பாக்குறது இருக்கட்டும். ஐயோ ஐயா, பாத்ரூம் வேற போயிட்டு உடனே வந்துடுவாரே. தண்ணி சவுண்டு வேகமாக கேட்குது. மனுஷன் பையன் டச்சுக்கு வந்துட்டாப்ல இருக்கு. ஐயோ என்ன நடக்க போதோ, எது நடக்க போதோ. சொல்றது மறுபடியும் எடுக்கிறாப்ல. வந்தா மட்டும் சொல்லி ஏத்தா. ஐயோ இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்காப்ல இருக்கு. கல்யாணம் உடம்பு தேத்திக்கடா. ஐயோ பைப்புல தண்ணியை திறந்து விட்ட மாதிரி ஊத்திக்கிட்டே இருக்காப்லையே. எங்க போய் முடிய போதா? என்ன கதவு சத்தம் கேட்குது? ஐயோ ஆத்தாடி, நீ எல்லாத்தையும் ஊத்தாத, எந்த பாட்டையும் மிச்சம் ஏது. ஐயோ அதையும் ஊத்துறியே. என்னை ஊமை குத்தா குத்த போறானே மனுஷன், ஊமை குத்தா. என்ன கதவு சத்தம் கேட்குது? ரெடி ஆயிட்டா. ஐயோ இந்த புள்ள சொன்ன பேச்சு கேட்காது. ஐயோ ஏமாமா ஏமா என்னம்மா பண்ற? ஐயோ ஏமாமா சொல்றது கேளுமா. ஐயோ இன்னைக்கு பெரிய பஞ்சாயத்தா நடக்க போயிருக்கு. ஐயா ஐயோ நல்ல வேலைக்கு வரல. கல்யாணம் இன்னைக்கு கன்ஃபார்மா நீ வத்தல கொண்டு வடகரி ஆயிடுவாடா. எங்க சுத்தினாலும் பிரச்சனை நம்ம மேலேயே வந்து விடியுற. இந்த பிள்ளையினால நான் படுற பாடு இருக்கு. அம்மா நான் சொல்றது கொஞ்சமாச்சு கேளுமா. இது கேட்கற மாதிரி தெரியல. இங்க வரதான் நீ செய்யறது தப்பு. அம்மா ஏய் நந்தினி நில்லுதாயே. ஏய் ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? சின்னையாக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அந்த மனுஷன் கொலவரையாகி ருத்ர தண்டமா ஆடிடுவாப்ல. அவரை பத்தி உனக்கு தெரியல. விடுங்க. எது ஆகட்டுமா? அப்ப நீ தான் ஐயா இவ்வளவு டென்ஷன் படுத்தினியா? ஆமா, அவரு வழக்கமா அந்த சென்ட் பாட்டில் மாதிரி இருக்கும்ல, அதுல ஏதோ வச்சு குடிப்பாருல்ல சப்பையா. அதுல இருந்த சாராயத்தை நான் கீழே ஊத்திட்டு காஃபி டிகாஷனை ஊத்தி வச்சுட்டேன். அத்தாடி. ஆமா எதுக்கு இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க? அவர் எப்படியாவது குடியில இருந்து மீட்டு கொண்டு வரணும்னு. யாரு நீயா? நம்பிட்டேன். சின்னையா குடிக்கூடாம செய்ய போறியா? அதெல்லாம் இந்த ஜென்மத்திலே நடக்காது. அவரெல்லாம் எப்படிப்பட்ட மகா குடிகாரன் தெரியுமா? குடியிலேயே மனுஷன் கரை புரண்டவர். உனக்கு தெரியுமா? இல்லண்ணா, நான் செஞ்சு காட்டுவேன். ஏவரு நீ ஐயாவை குடியன் பாட்டுக்கு முயற்சி பண்ணு சரிதான். அதுக்காக இந்த சரக்கு பாட்டில் காப்பி டிகாஷனை கலக்கிறது, மிச்ச மீதி சரக்கெல்லாம் எடுத்து செடியில் ஊற்றி விடுறது, இதெல்லாம் செஞ்சால் சரியா நினைக்கிறியா நீ? நடக்கவே நடக்காது. ஏன் இதை விட்டா எங்கள் ஐயாவுக்கு சரக்கே கிடைக்காதா? இங்கே வரு வீட்டில் குடிக்க முடியலன்னா அவர் பாடுக்கா கடகடன்னு வெளியே கிளம்பி போய் குடிச்சிட்டு வர போகிறாரு. நினப்பு தான் பொழப்ப கெடுத்துச்சான். அதுலேயும் நீ பண்ண போகிற அவர் கோவத்தை, இந்த கோவத்துக்கு இன்னும் 2 மடம் குடிப்பாரு எங்கள் ஐயா. அண்ணே ஏதாச்சும் நல்ல விஷயம் சொல்லுங்கண்ணே. ஏத்தா நல்லதோ கெட்டதோ எனக்கு தெரிஞ்சதை நான் உனக்கு சொல்கிறேன். சின்னையா
அந்த அளவுக்கு குடியில் ஊறி போனவர். சொத்துல பாதி எழுதி கேட்டால் கூட எழுதி கொடுத்துருவாரு. ஆனால் அவர் பாட்டில் யாரும் தொட விட மாட்டாரு. அப்படி தொட்டாங்கன்னா டென்ஷன் ஆயிடுவாப்புல. ஆனால் ஒரு விஷயம் தாயி, எந்த சூழ்நிலையிலையும் எங்கள் ஐயா உள்ளூர் சரக்குல கையை வைக்கவே மாட்டாப்புல. அப்புறம் அவர் குடிக்கிறதெல்லாம் என்னதுன்னு? அப்படி கேளு. புலி பசித்தாலும் புள்ளை திங்காது. எங்க ஐயா சின்னையா இருக்கார்ல, அவரும் அதே மாதிரி தான். உள்ளூர் சரக்கெல்லாம் மோந்து பார்க்க மாட்டார். வெளிநாட்டு சரக்கா வாங்கி ஆழ்குழாய் கிணறுல ஊத்தி விட்டுருவார். அந்த வெளிநாட்டு சரக்கை சப்ளை பண்றதுக்குன்னு ஒருத்தர் இருக்கான். போன் அடிச்சோன்னு வச்சுக்க, டான்னு வந்து வெளில அடிச்சு கதவை திறக்க சொல்லுவான். நான் உடனே போய் சரக்கு வாங்கிட்டு வந்து ஐயா கிட்ட கொடுத்துருவேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4-5 வருஷமா அந்த பையன் தான் சரக்கு கொடுக்குறேன். பேரு கூட என்னமோல என்னவா இருக்கான், ஒன்றும் புரியலையே. ஏன்னா வயசாயிருச்சுல, மறந்து போச்சுதா. ஐயா கிட்ட கேட்டு சொல்றேன். அதனால பட்டது நான் என்ன சொல்ல வரேன்னா, சின்னையாக்கு சரக்கு சப்ளை பண்ற இடமே வேற. இங்கே வரத்தா இந்த சில்லறை தரமா ஒளிச்சு வைக்கிறதெல்லாம் வேலை பார்த்தேன்னா அவரெல்லாம் ஒன்றும் பண்ணவே முடியாது. பார்த்துக்க, மனசுல வச்சு வேலையை பாரு. ஓஹோ, ஏன் முடியாது? என்னால முடியும், நான் பண்ணி காட்டுறேன். என்னங்க, நான் ஒண்ணு சொன்னா நீங்க கோவப்படக்கூடாது. அப்போ நான் கோவப்படுற மாதிரி ஏதோ கேட்க போறேன்னு நினைக்கிறேன். இல்லங்க, அர்ச்சனா இன்னமும் அந்த பையன் சூர்யாவே நினைச்சிட்டு இருக்கிறது எனக்கு என்னமோ சரியா படல. நான் எது சொன்னாலும் என்னை எடுத்தெறிஞ்சு பேசுறா. நீங்க தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எடுத்து சொல்லணும். சொல்லுவோம். இப்படிதான் சொல்லுவீங்க, அப்புறம் நீங்களே அவளை ஏத்தி விடுவீங்க. நானே என் மக வாழ்க்கை இப்படி ஆச்சுன்னு டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற கடுப்பேத்திட்டு இருக்க. போ ஐயா. உன்னை கார் சர்வீஸ் கூட சொன்னே, என்னாச்சு? எடுத்துட்டு வந்துட்டேயா, வண்டி வெளியில தான் நிக்குது. ஆமா, கையில என்ன இது? ஸ்வீட் எடுத்துக்கோங்க ஐயா. ஸ்வீட்டா? எதுக்கு? ஐயா, நான் உங்ககிட்ட 15 வருஷமா டிரைவரா இருக்கேன். என் பொண்ணு கல்யாணம் உங்க தலைமையில தான் நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து நம்ம அர்ச்சனா அம்மாவுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால என் பொண்ணு கல்யாணத்தை கோவில வச்சு முடிச்சிட்டேன் ஐயா. ஏய், இப்ப எதுக்கு அந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? என் பொண்ணு இப்போ 3 மாசம் முழுகாம இருக்கா ஐயா. அந்த சந்தோஷமான செய்தியை உங்ககிட்ட சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாம் தான் வந்தேன். இந்தாங்கய்யா ஸ்வீட்டு.